அந்த விஜய் அவர்களுடைய மாநாட்டில் கூட வந்து நிறைய பேர் சீமான் அவர்களை விமர்சித்து கோஷம் எழுப்புனதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. தொடக்க காலத்தில் சார் எனக்கு கூட ஒரு டவுட், ஏன் வந்து சீமானை ஏற்றானுங்க, ஏன் என்ன பேசுறானோ? இல்லை, சீமான் அவர்கள் வந்து தாவேக்காவை அவர்களுடைய தொண்டர்களை வந்து விமர்சனம் பண்றாரு. ஏன் விமர்சனம் பண்றாரு? ஓகே, இல்லை ஆனால் தொடக்கத்தில் பண்ணல, திடீர்னு பண்றாரு. ஏன் பண்றாரு? நாளைக்கு விஜய் வந்து நாம வந்து 13-14 ஆண்டுகளாக இருக்கிறோம், விஜய் இப்போ தான் வந்தான், உடனே நாளைக்கு சிஎம் ஆகிடுவான். இப்போ நம்ம இந்த புஷி ஆனது, அப்புறம் வந்து ஆதவர்ஜன், அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே, நாங்கள் 2027 முன்னே 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு சிம் இவர் விஜய் முதல்வர் ஆகிடுவான்றாங்களே, அதை நம்புறாரா சீமான்? நான் ஒரு பக்கம் இந்த இளைஞர்களை சீர்படுத்திக்கணும் வரேன். இதில் பல பேர் வந்து இந்த பக்கம் இருந்தவங்க தான், இல்லை அவங்க அப்பா அம்மா அந்த பக்கம் இருந்திருப்பாங்க. கூட்டத்துக்கு கூட்டம் மட்டும் கையை பிடிச்சி கூட்டம் போயிருப்பான். ஒரு திமுக துண்டை வாங்கி அவன் போடுற போது பிள்ளைக்கும் ஒன்று கட்டிருப்பான் இல்லையா? அப்படி இருந்த கூட்டத்திலிருந்து ஒரு 36 லட்சம் பேரை இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம். இந்த 36 லட்சம் பேரும் நாம் தமிழர் கட்சி இல்லை, அதில் பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். அந்த கருத்தியலுக்கு ஒரு 36 லட்சம் பேரை ஒன்று சேர்த்து சமயங்கள்ல அதுக்காக வாக்களிச்சு ஆமாம் ஒன்று சேர்த்துருக்கோம்ல. அப்போ இவனை மண்ணாக இருந்தவனை தமிழனாக மாற்றிருக்கிற நீ அவனை திரும்பவும் மண்ணா மாத்திரல்ல. அப்படிங்கும்போது எனக்கு எரிச்சல் வருமா வராது? உன் கூட கூட்டம் சேருதுங்கிறது பிரச்சனை இல்லை. நீ என்னை விட, நான் பேசுகிற அரசியலை விட, சீமான் பேசுகிற அரசியலை விட விஜய் நல்லா பேசிட்டோம். சீமான் அரசியல் பேசுறாரு, அதில் இந்த ஓட்டகதியா? இதே தமிழ் தேச அரசியலை, இதே தமிழ்நாட்டுக்கான அரசியலை நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறேன் சார். நம்ம வரவேற்போம். நாம் தமிழர் தம்பிகளை விட விஜய்கிடம் இருப்ப தம்பிகள் அரசியல் அருமையா பேசுறாயா, மீசை கூட முளைக்கலையா, என்ன மாதிரி பேசுறாயா அரசியல், அப்படி நிலையை உருவாக்கணும் சார். நாமும் விஜய்க்கு ஆதரவு தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.